இப்போ ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டா இருக்கிறது ஃபுட் பிசினஸ். ஃபுட் இண்டஸ்ட்ரியில பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த ராசிக்காரர்கள்? மகர ராசியா தான் இருப்பாங்க. மகரம் மீனமா தான் இருக்கும். அடுத்தது வந்து ரிஷமம் துலாம். இவங்க எல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட துறை, கடகம் சம்பந்தப்பட்ட துறை. கடகம் இந்த 5 ராசியுமே வந்து ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க யூடியூபர் அப்படி ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறது வந்து கன்னி, அதே மாதிரி மகரம், மீனம். மீனத்தை பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். இப்போ ஒன்றுமே நல்லா இல்லை, ஒரு பிரியாணி நல்லா இல்லை, ஆனால் பிரியாணியை பற்றி சூப்பராக இருக்கு அக்கா, சூப்பராக இருக்கா பிரியாணி, எப்படிக்கா இருக்கும், அது எனக்கு காசு கொடுத்ததுன்னு நான் சொல்கிறேன். எப்படி தெளிவாக பேசுவாங்க மீனராசிக்காரங்க, காசு கொடுத்தா. ஆனால் பேசலாம், நான் காசு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நியாயமாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்க, நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் வர்றோம். இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மற்ற பொருள் எதா இருந்தாலும் ஒரு பொருள் நல்லா இருந்து சொன்னாதானே. ஒரு இடம் நல்லா இருக்குப்பா, இந்த இடம் நல்லா நிலத்தடி நீர் நல்லா இருக்குப்பா, 10 அடியில் தண்ணி வருது, ஆனால் 150 அடி தண்ணி போட்டால் தண்ணி வராது. அது எப்படிங்க லாஜிக்கா? ஒரு இடத்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோட் பண்றவங்க 150 அடியில் தண்ணி வருங்க சொல்லிடலாமே. இந்த இடம் ஈஸியா ஒன்றும் இல்லை, கிளம்பக்கத்தில் 5 நிமிஷம், திண்டுக்கல் இது என்னது திண்டிவனத்து பக்கத்தில் எங்கடா இருக்கு, இந்த சிங்கப்பூர் கோயிலே தாண்ட முடியல. எனக்கு லாஜிக்கா சொல்லணும் பாருங்களேன். இந்த இடத்துல இத்தனை 5 கிலோமீட்டர்ல இந்த இடம் இருக்கு, 15 கிலோமீட்டர்ல இந்த இடம் இருக்கு, இவ்வளவுதான் ஸ்கொயர் ஃபீட் வேணா வாங்கி. ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா சொன்னா அது கண்டிப்பா ரொம்ப சக்சஸ் ஆகும். இது வந்து யூடியூபோ உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே அது பொருந்தும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் மகரம் நல்லாவே பண்ண முடியும். உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸும் நல்லா இருக்கும். யூடியூப்பா இருந்தாலும் நல்லா பண்ணுவாங்க.